ஓகே. மத்த அந்த உங்களுக்கு ஓகேவா அப்படி செய்யறது? எல்லாருக்கும் ஓகேன்னா நம்ம செய்யலாம். நீங்க எனக்கு போட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன், பார்த்துட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு லாஸ்டா எல்லார நோட்ஸையும் நான் என்ன செய்வேன் குரூப்ல போடுவேன். அப்ப நீங்க ஒவ்வொரு ஆள் மத்தாக்கள்கிட்ட என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். அப்ப அது உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஓகே, சம்டைம்ஸ் நீங்க ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, பாத்திமா ஹம்தா என்ன உங்களுக்கு ஓகேவா? ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி இன்டராக்டிவா இருந்தா தான் செய்யலாம். நம்ம இப்படி செய்யறதுக்கு இன்டராக்டிவா இருக்கணும். ஜஸ்ட் சும்மா. ஓகே. ஓகே, அப்ப நான் நாளைக்கு, இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு ஃப்ரைடே, சண்டே அடுத்த எஸ்ஸே அவங்களுக்கு தருவேன். இப்ப நீங்க எப்போ சப்மிட் பண்ணணும், ஃப்ரைடேக்கு முதல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செஞ்சிடணும், ப்ரைவேட்டா அனுப்பிடணும். அதை நான் பார்த்துட்டு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் குரூப்ல நான் போடுவேன். எல்லாரையும் குரூப்ல காமனா போட்டுறேன்னா நீங்க பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த கிளாஸுக்குரிய சண்டே தானே நான் தரணும், சண்டே தரத்தை நான் இப்போதே தரேன். சரியான? அடுத்த தியரியை நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்களா ஒரு எஸ்ஏ மாதிரி எனக்கு சப்மிட் பண்ணணும். சரி. எஸ்ஏ நம்பர் 2. எஸ்ஏ நம்பர் 2ல ஏ பார்ட். கொஸ்டினையும் நீங்க என்ன செய்யணும், எந்த ஒரு பாடமும் தான், எந்த ஒரு பாடமும் எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, பயாலஜியா இருந்தாலும் சரி, கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். சரியான? கொஸ்டின் ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம ஏதோ ஒன்று எழுதக்கூடாது. கொஸ்டின்ல இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இளையவியல் கட்டமைப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க அதைத்தான் எழுதணும். சரியா? அது பி பார்ட் ஈரலி. சரியா? இந்த இந்த மாதிரி ரெண்டு பாட்டு இருக்கு. ரெண்டு பாட்டு இருக்கு. இதுல நீங்க ஏ பாட்டை மட்டும் செய்யுங்க. சரி, இது தேவையில்லை. இதை நீங்க செல்ஃபா செஞ்சுக்கோங்க. ஏ பாட்டை மட்டும் நான் சொன்ன மாதிரி எனக்கு சப்மிட் பண்ணணும். சரி, ஈரலின் இளையவியல் கட்டமைப்பை விவரிക്കുക. சரியா? நீங்க எப்படியும் செய்யலாம், டயக்ராம் எழுதி எழுதணும்டா டயக்ராம் எழுதி எழுதுறேன். இல்லாட்டி ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதணும்னா ஃப்ளோ சார்ட் மாதிரி யூஸ் பண்றேன். இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். ஏதாவது ஒன்று. சரியா? ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய விஷயத்த பார்ப்போம். சரியானே? நான் உங்களை ரெண்டு விஷயத்த பார்த்து வர சொன்னேன். ஒன்று, சதையின் நொதியங்கள் பென்கிரியாட்டிக் என்சைம்ஸ்.
அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டினல் என்சைம்ஸ், அதாவது நார்மலா நம்ம என்ன காமனா என்ன சொல்லுவோம், இன்டெஸ்டினல் என்சைம் சொல்லுவோம். சரியா? இதை தாண்டி இன்னும் ரெண்டு இடத்துல என்சைம்ஸ் வரும். எங்கெங்க? நம்ம சமிபாட்டு தொடர்பான டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல இன்னும் ரெண்டு இடத்துல நொதியங்கள் வரும். எங்கன்னு பாத்தீங்கன்னா வாய்க்குழிக்குள்ள. வாய்க்குழிக்குள்ள என்ன நொதியம் வருது? அமைலேஸ். அதே மாதிரி இரைப்பையில என்ன நொதியம்? பெப்சின். அதுவும் நினைவுல இருக்கணும். சரியா? அப்ப நம்ம அதை வச்சுட்டு அடுத்து இதை பார்ப்போம். இன்டெஸ்டினல் என்சைம்ஸ் என்னென்ன நான் சொன்னேன். ஸ்கேன் டிபி. ஸ்கேனுங்கிறது எஸ் வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டின். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு என்னென்ன வரப்போகுது? கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைனோ பெப்டிடேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், டைசக்கரைடேஸ், டைபெப்டிடேஸ், பீல ஒரு என்சைம் தான் இருக்கு, என்னது? பாஸ்போடேஸ். சரியா? அடுத்தது இது பென்கிரியாட்டிக் என்சைம்ஸ் என்னென்ன இருக்கு? ஏற்கனவே இருக்கிற என்சைம்ஸ் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மூணு என்ன? கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைலேஸ், வாயில ஏற்கனவே இருக்கிறது அமைலேஸ். இங்க இன்னும் ஒரு என்சைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வரும்னு சொன்னேன், லைபேஸ். இது நியூஸ்ல வெஸ்லேட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இங்கேயும் லைபேஸ் வரும். இது ஆல்ரெடி இருக்கிறது. புதுசா இருக்க போறது ட்ரிப்சின் பிளஸ் கைமோட்ரிப்சின். அதோட சேர்த்து இன்னும் ஒன்று என்ன வரப்போகுது? நியூக்ளிக் அமிலத்துக்குரிய என்சைம்ஸ் நம்ம இன்னும் எழுதலாம். அப்ப என்ன வரும்? நியூக்ளியஸ். சரியா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரியா, ஒரு கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்றோம். என்ன நல்ல எக்ஸாம்பிள்? நம்ம ஒரு மாப்பொருளை சாப்பிட்றோம். சரியானே? கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. முதலாவது எங்க வரும்? மவுத், வாய். சரியா? என்னன்னு சொன்னேன், ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடும்போது டிரெக்டா ஸ்டார்ச்சையும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி டைசக்கரேட்டையும் நம்ம சாப்பிடலாம் தானே. என்ன எக்ஸாம்பிளுக்கு சீனி சாப்பிடுவோம். அப்ப அதுவும் டைஜஸ்டாக தானே வேணும். அப்ப ரெண்டு நம்ம சாப்பிட இயலும். ஒன்று பொலிசக்கரைட்டாகவும் சாப்பிடுவோம், அப்படி இல்லாட்டி டைசக்கரைட்டாகவும் சாப்பிடுவோம். ரெண்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? உள்ளெடுக்க போறோம். உள்ளெடுத்தோம்னா வாயில் என்ன என்சைம்ஸ் இருக்கு? அமைலேஸ் என்சைம்ஸ் இருக்கு. இந்த அமைலேஸ் என்சைம்ஸ் பொலிசக்கரைட்டுக்கா ரியாக்ட் பண்ணும், டைசக்கரைட்டுக்கா ரியாக்ட் பண்ணும்? டெஃபினட்டா நமக்கு தெரியும் பொலிசக்கரைட் தான் ரியாக்ட் பண்ணும். பொலிசக்கரைட்டுக்கு ரியாக்ட் பண்ணி பாலிசக்கரைட்டுக்கு ரியாக்ட் பண்ணி, அதாவது என்ன மாத்தும்? இது இரு சக்கரைட்டா மாத்த போகுது. சரி, என்ன இரு சக்கரைட்டா மாத்தும் நம்மளுக்கு தெரியும். மோல் மோல்டேஸ், மோல்டோஸ். சரியா? இது விஷயம் தெரிஞ்ச விஷயம். இன்னும் ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னண்டா, இப்ப இது பொலிசக்கரைட் தானே, அதாவது நீண்ட நேரிய பல்சக்கரைட்டுகள். இது என்ன மாதிரி உடைக்கும்டா, இப்ப சம்டைம்ஸ் இந்த சரியான இந்த ரெண்டு டைசக்கரைட்டா இதுக்கு உடைக்க இல்லாம இருக்கும். ஏன்? அந்த அளவு எஃபிஷியன்ட் உண்டு இல்லை நம்ம வாயில இருக்கிற என்சைம்ஸ். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்குக்காக இருக்கு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இல்லை. அதால என்னையும் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் பொலிசக்கரைட்ஸும் வரும். ஸ்மால் பொலிசக்கரைட்ஸ், அதாவது பொலிசக்கரைட்டை உடைச்சிட்டாங்க, ஆனா மோல்டேஸ் அளவுக்கு உடைக்கல. சரி, அப்ப ரெண்டு ரெண்டு வரப்போகுது. சரியா? மோல்டோஸும் வந்துட்டு பொலிசக்கரைடும் வந்துட்டு இப்ப நமக்கு. சரிதானே? இப்ப வாயில் இருக்கிற டைஜஷன் முடிஞ்சு. இப்ப அடுத்தது எங்க போக போகுது? நமக்கு தெரியும், வாயில இருந்து ஈசோபேஜஸுக்கு போகும். அங்க எந்த ஒரு என்சைமும் இல்லை. அடுத்தது ஸ்டொமக். ஸ்டொமக்ல என்ன என்சைம்ஸ் இருக்கு? பெப்சின் இருக்கு. பெப்சினுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்ப என்ன செய்யும்? இது ரெண்டும் ஸ்டொமக்கை தாண்டி அடுத்தது எங்க போக போகுது? ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு போகும். சரியா? ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு போகும். ஸ்மால் இன்டெஸ்டின்ல ரெண்டு டைப்பான என்சைம்ஸ் இருக்கு. என்ன? ஒன்று பென்கிரியாட்டிக் என்சைம்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டின் செக்ரீட் ஆகும். அதை தாண்டி ஸ்மால் இன்டெஸ்டின் வோலாலையும் செக்ரீட் ஆகும். சரியா? அப்ப நம்ம என்ன செய்வோம்னா ரெண்டா இதை பிரிப்போம். ஒன்று ஜஸ்ட் பென்கிரியாட்டிக் என்சைம்ஸ்ல வர்றது, அடுத்து வெறுமனே இன்டெஸ்டினல் வோலால வர்றது. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பென்கிரியாட்டிக் என்சைம்ஸ்ல வர
பென்கிரியாட்டிக் என்சைம்ஸ்ல வர என்சைமுக்கு இது கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி நடக்குங்க பார்ப்போம். சரியா? கார்போஹைட்ரேட்டுக்கு பென்கிரியாட்டிக் என்சைம்ல என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு பாருங்க. அமைலேஸ் மட்டும் தான் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப சேம் கன்செப்ட் தான் நீங்க வரப்போகுது. திரும்ப அமைலேஸ். இது உங்களோட புக்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இல்லை. சரியா? என்ன மாதிரி போட்டிருப்பாங்க? அவங்க ஒவ்வொரு இடத்துல இப்ப இரைப்பையன் வரக்குள்ள இரைப்பையில வர செமிபாடு. சரி, அடுத்தது சிறுகுடல் வரக்குள்ள சிறுகுடல்ல வர செமிபாடு, அதுல வர கார்போஹைட்ரேட். அப்ப வாயில இருந்து கனெக்ட் நம்ம எஸ்ஐல கேட்கும் போது எப்படி கேட்பான்? நீங்க ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறீங்க, அப்ப அதுக்குரிய ஒரு சமன்பாட்டை தானே கேட்பான். ஒரு புரோட்டீன் சாப்பிடுறீங்க, அப்ப அதுக்குரிய சமன்பாட்டை தான் கேட்பான். சரியா? அப்ப அப்படிதான் கேட்க போறான். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாயிண்டை ஒரு டேபிளா நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப நம்ம எம்சிக்யூ செய்யறதுக்கு லேசா இருக்கும். இந்த 2025ல வந்த ஒரு எம்சிக்யூ சரியான, இந்த நொதியங்கள் தொடர்பான ஒரு எம்சிக்யூ. நல்ல ஒரு கேள்வி. சரியானே? இந்த டேபிள் இருந்தா நீங்க அந்த இதுக்கு சரியான ஆன்சர் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியானே? இந்த லாஸ்ட் இயர் வந்த கேள்வி வந்து. சரியா? ஓகே, அப்ப பார்ப்போம். திரும்ப அடுத்த என்சைம் வருது, அதுவும் அமைலேஸ் தான். சரியானே? அப்ப அமைலேஸ் எதுல தான் ரியாக்ட் பண்ணும்? ஒரு பொலிசாக்கரைட்டை டைசாக்கரைட்டா மாத்துறது. சரியா? அப்போ நமக்கு தெரியும் இந்த இருக்கு பொலிசாக்கரைட். அவர் இங்க இந்த இந்த அமைலேஸ் ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இல்லை அவருக்கு. அப்ப என்ன செய்ய போகுது? இவர் திரும்ப இங்க வந்து என்ன மாறிடுவாரு? டைசாக்கரைட்டா மாறுவாரு. சரியா? அப்ப இவர் என்ன செய்ய போறாரு? இங்க வருவார், வந்து டைசாக்கரைட்டா மாறப்படுறாரு. சரியா? அப்ப ஆல்ரெடி இந்த கொஞ்சம் மோல்டோஸ் வாயிலேயே மோல்டோஸா மாறிட்டு, அப்ப அதுவும் என்ன செய்யணும்? அதுவும் ஸ்டொமக்கை தாண்டி தான் வரப்போகுது, எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம வரும். அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு வரும். அப்ப இதுவும் இதுவும் என்ன செய்ய போகுது? சேர்ந்துடும். இதுவும் இதுவும் சேர்ந்து அடுத்தது எங்க போக போகுது? ஸ்மால் இன்டெஸ்டின். ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு உள்ளுக்கு போக போகுது. சரியானே? இங்க என்ன வரப்போகுது? ஸ்மால் இன்டெஸ்டினல் என்சைம்ஸ் வருது. என்னென்ன இன்டெஸ்டினல் என்சைம்ஸ் இருக்கு? இந்த இவ்வளவும் இருக்கு. இதுல கார்போஹைட்ரேட்டுக்குரிய என்சைம்ஸ் எது இருக்குன்னு பார்ப்போம். இது புரோட்டீனுக்குரியது, இது புரோட்டீனுக்குரியது, இரண்டு நியூக்ளிக் அசிடுக்குரியது. இந்த இருக்கு டைசாக்கரைடேஸ், இது மட்டும்தான் கார்போஹைட்ரேட்டுக்குரியது. அப்ப அதை போடுவோம் நம்ம. அப்ப இதுல ஒரு பிரிச்சு வைப்போமே. இன்றைக்கு நம்ம இந்த என்சைம்ஸை மட்டும் தான் பாக்குறோம். சரியானே? டீப்பா பார்த்து நல்ல தெளிவா இருந்தோம்னா இந்த டேபிள் உங்களுக்கு மறக்க கூடாது. சரியா? அப்ப மோல்டோஸ் எங்க இருந்து வந்த மோல்டோஸ்? வா வாய்க்குழியிலிருந்து வந்த மோல்டோஸும் சிறுகுடல்ல இருந்து வந்த ரெண்டு மோல்டோஸும் என்னது இங்க வந்து சேரப்போகுது. சேர்ந்து டைசாக்கரைடேஸ் தானே. அப்ப என்ன செய்யும்? மோல்டோஸ்ங்கிற டைசாக்கரைட். அப்ப எல்லாத்தையுமே என்ன மாத்த போகுது? மொனோசாக்கரைட்டா மாத்து. டைசாக்கரைடேஸ்ங்கிற டைசாக்கரைட்டா உடைக்கிறேன். உடைச்சா ஒரு சக்கரைட் வரும். அப்ப அதாவது குளுக்கோஸ் வரப்போகுது. குளுக்கோஸ் தானே மொனோமர். இப்ப பொலிசக்கரைட்டா ஒரு சக்கரைட்டா உடைச்சிட்டோம். இப்ப இது என்ன செய்யும்? இதை அப்சர்வ் பண்ணி எடுக்கும். குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணி எடுக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இல்ல இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்க நினைவுல வச்சுக்கணும் என்னண்டா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல பொலிசக்கரைட்டும் இருக்கு, டைசக்கரைட்டும் இருக்கு. சரியானே? ஓகே. அப்ப ஸ்டார்ட்ல பொலிசக்கரைட் தான் இந்த மோல்டோஸ் வந்து. சரியா? அப்ப அதே மாதிரி இந்த நம்ம டிரெக்டா சாப்பிட்ட மோல்டோஸ் இருக்கு தானே, அதுவும் எங்க வரப்போகுது? டிரெக்டா இதோட வந்து ஜாயின் ஆகும். சரியா? அப்ப அது ஃபர்ஸ்டா எங்க போய் செமிபார்ட் ஸ்டார்ட் ஆகும்? நம்மளோட சிறுகுடல்ல டைசாக்கரைடேஸ்ல ஃபர்ஸ்டா போய் ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம டிரெக்டா சாப்பிடுற பொலிசக்கரைட்டையும் இருக்கு தானே, அது சம்டைம் இந்த அமைலேஸ்ல இருந்து தப்பிச்சு போயிடும். இதுல இருந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம டிரெக்டா எங்க வர போகுதுண்டா பென்கிரியாட்டிக் அமைலேஸுக்கு தான் வரும். சரியா? அப்ப பென்கிரியாட்டிக் அமைலேஸுக்கு வந்து என்ன மாறும்? மோல்டோஸா மாறும். மோல்டோஸா மாறி இந்த மாதிரி கண்டினியூஸ்ல போகும். சரியானே? இதுல இருக்கிற ஒவ்வொரு எரோவும் முக்கியம். சரியானே? நீங்க உங்களோட ரிசோர்ஸ் புக்ல ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஒவ்வொரு எரோவுக்கும் உரிய சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப அதை வச்சுட்டு உங்களுக்கு மொரட்டுவேலையோ ஃபைனல் பேப்பர்லயோ கேள்வி கேட்பாங்க. சரியா? இப்ப நீங்க ஜென்ரல் எம்சிக்யூல என்ன கேட்பாங்க? ஓகே, நான் சும்மா நார்மலா சொல்றேனே. இப்ப நம்ம எல்லாமே என்ன நினைப்போம்? வாய்க்குள்ளேயே என்ன நடக்கும்? பொலிசக்கரைட் எல்லாம் இருசக்கரைட்டா மாறிடும் என்று தான் நினைப்போம். அப்படிதானே நினைக்கிறேன்.
ஆனா அப்படியே இல்லை. சில பொலிசாக்கரைட்டுகள் வாயை தாண்டியும் போகும். சரி, வாயை தாண்டி டிரெக்டா பொலிசாக்கரைட்டாகவும் போகலாம். அப்படி இல்லாட்டி உடைக்கப்பட்டு ஸ்மால் பொலிசாக்கரைட்டாகவும் போகலாம். சிறிய பல்சக்கரைட்டுகளாகவும் போகலும். அப்படி இல்லாட்டி சாதாரணமா பல்சக்கரைட்டாகவும் எங்க போகலும், நம்மட அந்த இரைப்பையை தாண்டி சிறுகுடலுக்கு போகலும். சரியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்படி கேள்வி கேட்பானுங்கிறது தெரியாது நமக்கு, ஆனா இதுக்குள்ளதான் கேள்வி கேட்பான். சரியா, நமக்கு இந்த ஒவ்வொரு ஏரோவும் முக்கியம். ஒவ்வொரு ஏரோவிலையும் இருந்து கேள்வி கேட்டா நம்ம எல்லாம் செய்யலும். சரியானு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு ஒரு வயோதிபர் ஒரு ஆள் இருக்கிறார். சரியா, அவருக்கு கேன்சர். என்ன கேன்சர்னா பென்கிரியாட்டிக் கேன்சர். அவர் சதையில ஒரு கேன்சர் வந்துட்டு. இப்ப கேன்சருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யறோம், அதை வெட்டி அகற்று. சரியா, வெட்டி அகற்றினா என்ன நடக்கும்டா, இதுல இருந்து வர நொதியங்கள் நமக்கு வராது. பெங்காஸ் இருந்தா தானே அதெல்லாம் வரும். அப்ப பெங்காஸே இல்லை, அப்ப அதுக்குரிய நொதியங்கள் வராது. இப்ப இதுக்குரிய நொதியங்கள் வரலாட்டி என்ன செயல்பாடு பேசிக்கா பாதிக்கப்படும் என்று பாத்தீங்கன்னா, என்ன செயல்பாடு பாதிக்கப்படும், இந்த அமைலஸ்ல இருந்து எது எது தாக்கம் நடக்குமோ அதெல்லாம் பாதிக்கப்படும். சரியா, பாருங்க, ஸ்மால் பொலிசக்கரைட் அதுக்குரிய பாதிப்பும் நடக்கும். சரிதானே, இந்த பல்சக்கரைட்டுகள் அதுக்குரிய பாதிப்பும் நடக்கும். ஆனா என்ன பிரச்சனை, இந்த பல்சக்கரைட்டுகள் எல்லாம் கொஞ்சம் சில பல்சக்கரைட்டுகள் எங்க நடக்கும், வாயில இருக்கிறதுலயே கொஞ்சம் இதாயிரும். அப்ப இந்த இதுகள் என்ன செய்யாது, செயல்பாடு அடையாதுதான். ஆனாலும் வாயில கொஞ்சம் இருக்குதானே, வாயில கொஞ்சம் அமைலேசி இருக்கு. அப்ப அதால என்ன செஞ்சு கட்டும், ஈடுகட்டப்படும். சரிதானே, அதால இவருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்ல. பட் ஸ்டில் என்ன, இந்த இந்த பொலிசக்கரைட் எல்லாம் செயல்பாடு அடையாது. ஜஸ்ட் வெறுமனையே மலத்தோட வெளியாகும். விளங்கிச்சா? இப்ப அதே மாதிரி இப்ப இந்த இருக்கு, சிறுகுடல்ல சுவர்ல காணப்படுற சுரப்பிகள் ஒரு ஆளுக்கு வேலை செய்யல. சரியா, வேலை செய்யல அப்படி என்ன நடக்கும், இந்த நொதியங்கள் எதுவுமே வராது. அப்ப டைசக்கரைடேஸ் வராது. அப்ப இவருக்கு குளுக்கோஸே வராது. அதாவது இந்த மோல்டோஸ் செயல்பாடு வராது. இவர மோல்டோஸ் செயல்பாடு பாதிக்கப்படும். சரியா, இந்த 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 மாதிரி ஒரு கொஸ்டின் தான் அதுல கேட்டிருந்தாங்க. இப்ப நமக்கு இந்த டயக்ராம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம செல்லிலும் என்ன பாதிக்கப்படும், இந்த அமைலேஸ் இது இது இல்லாட்டி இது ரெண்டும் பாதிக்கப்படும். மத்தெல்லாம் இது தாண்டி போகுது. இது இல்லாட்டி இது மட்டும் பாதிக்கப்படும். இதுல இருந்து வந்து வரது தானே. அந்த மாதிரி செய்யலாம். இதை நோட் பண்ணி எடுக்கணும்னு எடுத்துக்கணும். சரி, அடுத்தது பார்ப்போம் நம்ம. அடுத்தது பார்ப்போம்னா புரோட்டீனை பார்ப்போம். சரியா, இப்ப நீங்க அந்த படத்தை வச்சுக்கிட்டு சரியான இப்ப கிளாஸ் முடிஞ்சது பிறகு யூசர்ஸ் புக்கை வாசிச்சு பாருங்க. எங்க இருந்து வாசிச்சு பாருங்க, ஸ்டார்ட்ல இருந்து வாசிச்சு பாருங்க. அந்த வாய் என்கிறதுல இருந்து ஆஹ் அந்த அசோசியேட்டட் கிளான்ஸ் தொடர்பான சுரப்பிகள் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு எரோவும் ரிசோர்ஸ் புக்ல இருக்கும். ரிசோர்ஸ் புக்ல ஒரு வசனமா எழுதி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல. சரியா, ரெண்டு மாதிரி இருக்கும். ஒன்று ஒரு டாபிக்ல இருக்கும், மற்றது வேற ஒரு டாபிக்ல இருக்கும். குழம்பி குழம்பி கிடக்கும். இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதை வாய்ச்சி பார்த்துட்டு உங்களோட ஃபார்மேட்ல நீங்க கொஞ்சம் அதை நீட்டா அழகா ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியான. ஓகே, இப்ப புரோட்டீனை சாப்பிடுவோம். புரோட்டீனுங்கிறது என்ன பேசிக்கா, புரோட்டீனுங்கிறது பேஸ். ஓகே, நான் ஸ்டார்ட்ல இருந்து வரணும், யூனிட் 2ல இருந்து. ஸோ ஸ்டார்ட் என்னது, முதலான கட்டமைப்பு. 4 கட்டமைப்பு இருக்கு புரோட்டீனுக்கு. என்ன ஒன்று முதலான கட்டமைப்பு. அதுல என்ன காணப்படும், ஜஸ்ட் அமினோசிட்ஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர், நேரிய தொடர். சரியான. அப்ப இதுக்குள்ள பொண்ட் எல்லாம் வந்து என்ன செய்யும், மடிப்படைந்து சுருளடைந்து என்ன ஃபார்ம் ஆக போகுது, துணையானது ஃபார்ம் ஆகும். அடுத்தது புடையான, அடுத்தது நாட்பகுதியான. நாட்பகுதியான ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அங்க என்ன காணப்படும், புடையான கட்டமைப்புல பொலிபெப்டைட்ஸ் காணப்படும். அது நிறைய அமினோ ஆசிட்ஸ்.
இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம பல்பெப்டைட்டு சங்கிலின்னு சொல்லுவோம். சரியான அதுல ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா பெப்டைட்னு சொல்லுவோம். சரியான பெப்டைட்ஸ். அப்ப இது ஒன்று என்னன்னு சொல்ல போறோம், அது ஒன்று எமினோ ஆசிட். சரியான எமினோ ஆசிட் அளவான ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் புரோட்டீன். அதுல என்னவா காணப்படும் சில அமினோ ஆசிட் பெப்டைட்ஸா காணப்படும். ஒரு 2 பக்கத்துல வகையில இதோட இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வகையில இருக்கு மாதிரி. சரி அப்ப அது பெப்டைட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர பெப்டைட் சங்கிலி. சரியா 2 3 பெப்டைட் சங்கிலி சேர்ந்து வரதால என்ன வரப்போகுது, இந்த நாட்பகுதியான கட்டமைப்புங்கிறது வரும். இதுதான் தொழிற்பாட்டுக்குரியது. சரியான ஃபார் எக்ஸாம்பிள் கொலாஜன் எடுத்தீங்கன்னா எத்தனை பல்பெப்டைட் சங்கிலி காணப்படும், 3 பல்பெப்டைட் சங்கிலி காணப்படும். இதுதான் கொலாஜன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீமோகுளோபின் எடுத்தீங்கன்னா அங்க 4 பல்பெப்டைட் சங்கிலி காணப்படும். இந்த மாதிரி ஃபுல்லா இது ஒரு செயின், இது ஒரு செயின், இது ஒரு செயின், இது ஒரு செயின். அப்ப இதுதான் என்னது ஹீமோகுளோபின். சரி அப்ப இதுக்கு 4 இதுக்கு 3. ஸோ இது மாதிரி நிறைய ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் அந்த பல்பெப்டைட் சங்கிலியோட நம்பர் என்ன செய்ய போது மாறும். சரியானே அப்ப இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், சாப்பிட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொலாஜன் நம்ம சாப்பிடுவோம் தானே, கொலாஜன் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஹீமோகுளோபினும் இருக்கலாம். அப்ப அது ஒரு புரோட்டீன். சரியா அப்ப தாண்டி நிறைய புரோட்டீன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்போ புரோட்டீன்ங்கிற என்ன, பல்பெப்டைட் சங்கிலி. அது உங்களுக்கு வழங்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சரியா ஓகே. ஃபர்ஸ்ட் புரோட்டீன் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. வாயில ஏதாவது என்சைம்ஸ் இருக்கா புரோட்டீனுக்குரியது, எதுவுமே இல்லை. வாயில அமைலேஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே அது தாண்டி ஸ்டொமக்ல இருக்கா, ஓ இருக்கு. என்ன பெப்சின். அப்ப பெப்சின்ல ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன செய்யப்படுறாரு, ரியாக்ஷன் நடக்க போகுது. என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்மோல பொலிபெப்டைட் செயின். அப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறேனே புரோட்டீன் கொலாஜனை நான் எக்ஸாம்பிளா தாரேன். 1 2 3 பல்பெப்டைட் சங்கிலி இருக்கு. இப்ப இது என்ன, இது எப்படி உடைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடையும். அந்த 3 செயினும் தான் நல்ல சின்ன சின்ன பாட்டா உடஞ்சிட்டு. சரி அப்ப அதுக்கு நம்ம என்னட்டு சொல்லுவோம், ஸ்மால பாலிபெப்டைட் செயின். அடங்கிட்டா ஸ்மால பாலிபெப்டைட் செயின். சரியா இப்ப இதுக்கு போறோம். அடுத்த இதெல்லாம் எங்க போக போகுது, அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகுது. என்ன கம்பார்ட்மெண்ட், சிறுகுடல். சிறுகுடல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு சதைக்குரிய நுதியங்களை தாக்க முறை போகுது போகும். ஓகே பாப்போம் நம்ம சதைக்குரிய நொதியங்கள் புரோட்டீனுக்காக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான சதி. ஓகே இதான் சதி. சதியில புரோட்டீனுக்கு என்னென்ன இருக்கு, கார்பாக்சி பெப்டிடேஸ் இருக்கு, ட்ரிப்சின் இருக்கு, கைமோட்ரிப்சின் இருக்கு. சரியா இதுல இந்த ஆர்டர்ல தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், அதுக்கு அடுத்தது கார்பாக்சி பெப்டிடேஸ் வரும். சரியா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்னத்தை போடுவோம், ட்ரிப்சின் கைமோட்ரிப்சின். இவர் என்ன செய்யப்படுறாண்டா, இவர் பெருசா ஒரு வேலையுமே இல்லை. இவர் கொஞ்சம் ஓகே இவர் ஸ்மால். சரியான ஓகே இவர் ஸ்மால் அதாவது சிறிய. இவரே பாத்தீங்கன்னா இவருக்கு பெருசா ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. இவர் சின்னதை இன்னும் சின்னதாக போறாரு, அவ்வளவுதான். அப்ப மேலும் சிறிய, மேலும் சிறிய பொலிபெப்டைட் செயின். சரியா ரோல் இதுல காட்டினோம்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அதோட கொஞ்சம் சின்னதானே, இந்த மாதிரி நிறைய காணப்படும். ஓகேவா இப்ப இது இங்க வரப்போதுண்டா. இதுல ஒரு இன்னும் ஒரு என்சைம் பேலன்ஸா இருக்கு. என்ன கார்பாக்சி பெப்டிடேஸ். பாருங்க இது ரெண்டும் எழுதிட்டோம். இது மட்டும் பேலன்ஸா இருக்கு. அப்ப இதுவும் இதுக்குரியதான், அதே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இது அடுத்தது வரப்போகுது. இன்னத்துக்கு வரப்போகுது கார்பாக்சி பெப்டிடேஸ். சரியா இவரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள். இவர் இப்ப என்ன செய்ய போறாருண்டா, இவர் 2 வேலையை செஞ்சுட்டுவார். இவர் டிரெக்டா பிடிச்சி இவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுவார், குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல இருக்கிற அமினோ ஆசிட் எல்லாம் தனியாக்கிட்டுவார். சரியா அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன செய்வாருண்டா, நான் சொன்னேனே பெப்டைட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணுவாரு. அப்படி இல்லாட்டி தனியா ஒரு அமினோ ஆசிடை கட் பண்ணுவார். அப்ப ரெண்டும் வரும்.
சரியா? அப்ப தனியா ஒரு பெப்டைடும் வரும், அமைனோ ஆசிடும் வரும். அமினோ ஆசிட் வந்தா நமக்கு என்ன வேலை ஒன்று முடிஞ்சு என்ன கடைசியா ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு அமினோ ஆசிட் தான் வேணும். அப்ப இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இவர் என்ன செய்வாரு, தாண்டி தாண்டி போவார் ஸ்மால் இன்டெஸ்டின் வரைக்கும் இவர் என்ன செஞ்சுருவாரு, அமினோ ஆசிட் கீழே அப்படியே போகும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெப்டைட் இருக்கு தானே, இவரு இப்ப முடிஞ்சிட்டா இவரை நம்ம என்ன மாத்தணும், அமினோ ஆசிடா மாத்தணும். அப்ப அமினோ ஆசிடா மாத்துறதுக்கு இவர் இல்ல சிறுகுடல் நொதியங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன இருக்கு, கார்பாக்சி பெப்டிடேஸ் இருக்கு, அமைனோ பெப்டிடேஸ் இருக்கு, அதோட சேர்த்து டைபெப்டிடேஸ் இருக்கு. இந்த மூணும் ஒர்க் ஆக போகுது. சரியா? அந்த மூணும் ஒர்க் ஆகி மூணும் ஒரே டைமுக்கு ஒர்க் ஆகும். என்ன, கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைனோ பெப்டிடேஸ், டைபெப்டிடேஸ். மூணு பெப்டைட் என்ன மாற்றும், அமினோ ஆசிடா மாற்றி இதோட சேர்த்து விட்டுரும். சரியா? இது அமினோ ஆசிட். இதுதான் புரோட்டீனுக்குரிய டைஜஷன். இதுல அந்த அளவுக்கு வந்து பெரிய அந்த எரோ அந்த ஒன்றுல இருந்து தப்பி இது போறது அதெல்லாம் இல்லை. டிரெக்டா ரியாக்ஷன் நடக்க போகுது. என்ன தெரிஞ்சு வைக்கணும் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பென்க்ரியாஸ் வந்துட்டு வேலை செய்யல ஒரு ஆளுக்கு. சரியா? வேலை செய்யலாட்டி என்னென்ன பாதிக்கப்படும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஸ்மால் பொலிபெப்டைட் செயின்ஸ் எல்லாம் இதுக்குரிய செக்ரீஷன், அதாவது இதுக்குரிய டைஜஷன் பாதிக்கப்படும். ஸ்மால் பொலிபெப்டைட் செயின்ஸ், ஏன் இதுல இருந்து வர ஸ்மால் பொலிபெப்டைட் செயின் வந்துட்டு இருக்கும் ஸ்டொமக்ல நடந்து கொண்டு இருக்கும். அதால இது வந்து என்ன செஞ்சு இருக்கும், வந்து கொண்டு இருக்கும். ஆனா இது டைஜஸ்ட் பண்றதுக்கு ட்ரிப்சினோ கைமோட்ரிப்சினோ இல்லை. ஓகேவா? அதே மாதிரி என்னையும் இல்லை, கார்பாக்சி பெப்டிடேஸும் இல்லை இவருக்கு. என்ன, பென்கிரியாட்டிக் கார்பாக்சி பெப்டிடேஸா? இப்போ நீங்க ஒவ்வொரு என்ஜைம் எழுதும் போது நான் ஜஸ்ட் ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ் எழுதிக்கேன். பட் கார்பாக்சி பெப்டிடேஸ் 2 இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இன்டெஸ்டினல் கார்பாக்சி பெப்டிடேஸ், இதுக்கு பென்கிரியாட்டிக் கார்பாக்சி பெப்டிடேஸ் சொல்லணும் நம்ம. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப 2 விஷயம் இங்க பாதிக்கப்படும். இப்ப இது இல்லாட்டி இதுவும் பாதிக்கப்படும், இதுல டைஜஷனும் பாதிக்கப்படும், இதுல டைஜஷனும் பாதிக்கப்படும். சரியான? அப்ப ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று. என்னது, இவர் சிறிய பொலிபெப்டைட் செயின்ஸ், இவர் அதை விட சிறிய பொலிபெப்டைட் செயின்ஸ். சரியா? அப்ப பொலிபெப்டைட் செயின்ஸ் பேசிக்கலா பாதிக்கப்படும் ஒரு ஆள் பென்கிரியாஸை ரிமூவ் பண்ணிட்டோம்டா. சரியா? அதே மாதிரி இவரையில இதை பாருங்க, இவருக்குரிய கிளான்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகல, ஏதோ ஒரு நோய் வந்துட்டு இவருக்கு கிளான்ஸ் ஒர்க் ஆகல. அப்ப என்ன பாதிக்கப்படும், இந்த பெப்டைட்ஸ் வந்துகிட்டு அமினோசிடா மாறுற தாக்கம் வந்து நடக்காது. அப்ப அவரையில என்னது, அமினோசி அவர் டைஜஸ்டிவ் ட்ராக்ல அமினோசிட் அமௌண்ட் கூட்டிட்டு போகும், அமினோசிட் வராது. அப்ப அது ஒரு நல்ல விஷயம் இல்லையே, நமக்கு அமினோசிட் தானே வேணும் கடைசியா. பட் இதால வர அமினோசிட் வந்துட்டு இருக்கும். ஏன், கார்பாக்சி பெப்டிடேஸ் இருக்கு தானே, பென்கிரியாஸ் இவருக்கு வெளிச்சது, கிளான்ஸ் தான் இவரிலே பிரச்சனை. சரியா? அப்ப மொத்தமா புரோட்டீன் என்ன செய்ய போறல, கிளான்ஸ் ஒர்க் ஆகலாட்டி மொத்தமா புரோட்டீன் டைஜஷன் ஸ்டாப் ஆக போறல. இந்த வேலை வந்துட்டு இருக்கும். பட் பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு இவருக்கு ஒர்க் ஆகல. இவருக்கு பென்கிரியாஸ் வேலை செய்யலாட்டி என்ன செய்ய போகுது, மொத்தமா நின்றும். ஏன், பொலிபெப்டைட் செயின்ஸை மாத்தினா தானே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். என்ன மாத்தணும், பொலிபெப்டைட் செயின்ஸை பெப்டைடா மாத்தணும், இல்லாட்டி அமினோ ஆசிடா மாத்தணும். அதுக்கு என்னென்ன தேவை, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ் தேவை, இல்லாட்டி மொத்தமா பாதிக்கப்பட்டுரும். சரி, இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு லேசி. இப்போ நீங்க நினைக்கலாம் என்ன, இப்போ 25க்கு அந்த கொஸ்டின் ரெண்டு வந்துச்சு, அப்போ அதை வச்சு தான் அப்போ அதுக்கப்புறம் டேபிளில் வச்சு இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைப்பை தானே கேட்பாங்க. ஓகே, அப்போ இந்த வருஷத்துக்கு இந்த கொஸ்டின் வந்துருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸை மாற்றி தந்துக்கன்னு நீ யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது பேசிக்காக உங்களோட கெமிக்கல் பயாலஜியில் இருக்கிற ஒரு டயக்ராம். அந்த டயக்ராம் வச்சு தான் இந்த வருஷமே கேள்வி எடுத்திருப்பாங்க. சரியா? இதுதான் டயக்ராம். இதை வச்சு தான் டிஃப்ரெண்ட் டைப்பாக கேள்வி எடுப்பாங்க. எப்படி எடுத்தாலும் தியரி மாற போகிற இல்லையா, நமக்கு இருக்கிற தியரியை கிறிஸ்டல் கிளியரா நம்ம என்ன செய்யணும், விளங்கி எடுத்துக்கலாம். நீங்க ஒரு தரம் எழுதி பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சது பிறகு. சரி, நான் இதையும் கொஞ்சம் டயக்ராம்ல காட்டுறேன். பெப்டைட் என்ன மாதிரி காணப்படும், இந்த மாதிரி 2 ஒரு இல்லாட்டி ஒரு 3 அமினோ ஆசிட் சேர்ந்த மாதிரி.
என்னன்னு சொல்லுவோம், பெப்டைட்னு சொல்லுவோம். அமினோ ஆசிட்ங்கிறது தனியா உண்டு, தனியா உண்டு, தனியா உண்டு. சரியான ஓகே. அடுத்தது நியூக்ளிக் அசிடை பார்ப்போம். அதே டயக்ராமில் நான் காட்டுறேன். ஸோ நீங்க என்ன செய்யலாம், இப்போ நான் அதே டயக்ராம்லேயே தான் மாத்துறேன். அப்போ நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஒரு இந்த இந்த இதுல கொஞ்சம் லென்த்தான ஒரு ஷீட் ஒன்று எடுத்து ஒரே இதுல நீங்க எழுதிட்டு போகல. ஓகே. நியூக்ளிக் அசிட், நியூக்ளிக் அசிட் நம்ம எப்படி சாப்பிடுவோமா, இப்போ சாப்பிட்டு இருக்கோமா நியூக்ளிக் அசிட்? டிஎன்ஏ ஆர்என்ஏ, டிஎன்ஏ ஆர்என்ஏ சாப்பிட்டு இருக்கோமா? ஓ சாப்பிடுவோம் தானே. இப்போ ஒரு இறைச்சி ஒன்று எடுத்தோம்னா இறைச்சியில என்ன இருக்கும், மசில்ஸ் இருக்கும். மசில்ஸுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடுவோம். அதான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம். சரியா? ஸோ அப்போ என்ன இருக்க போது, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். அதான் நம்ம சாப்பிடுவோம். சரியா? எங்க போகும் ஃபர்ஸ்ட்டுக்கு, மவுத்துல போகும். மவுத்துல நியூக்ளிக் ஆசிட் கிட்ட என்சைம்ஸ் இருக்கா? இல்ல, அமைலேஸ் மட்டும் தான் இருக்கு. ஈசோஃபேஜஸ், ஈசோஃபேஜஸ்ல இருக்கா, அதாவது களம், களத்துல எந்த ஒரு என்சைம்ஸும் இல்லை. அடுத்தது இரைப்பை, இரைப்பையில பெப்சின் மட்டும் எதுவும் இல்லை. வாரது அப்படியோ டிரெக்டா எங்க போக போகுது, இதுக்கு தான் வரப்போகுது. சரியா? பெங்க்ரியாஸ், பெங்க்ரியாஸ்ல என்சைம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். பெங்க்ரியாஸ், பெங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, ஒன்று தான் இருக்கு, நியூக்ளியஸ். சரியா? என்ன இருக்க போகுது, நியூக்ளியஸ். இந்த நான் இப்ப உங்களுக்கு கெம்பல் பயோலஜில இருக்கிற டயக்ராம காட்டி போட்டு ஓகே இது இப்படித்தான் வருது இப்படித்தான் வருதுன்னு சொல்லிட்டு போகலாம். நான் ஏன் இப்படி எழுதுறேன்டா, இப்போ உங்க எக்ஸாமுக்கு கெம்பல் பயாலஜி தரப்போறேன் இல்லை, உங்களுக்கு ஹிண்ட் எல்லாம் தரப்போறேன் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளாங்க் பேப்பர் தான் இருக்கும். அந்த பிளாங்க் பேப்பர்ல இருந்து என்ன மாதிரி உங்களுக்கு தியரிய நீங்களா எக்ஸாம் ஹோல்டர்னு செய்யணும், எழுதணும். ஒரு எஸ்ஏ ஒன்று கேட்டால் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ரஃப் பண்ண கிராஃப் ஒன்று எழுதி போட்டு தான் நீங்க என்ன செய்யணும், எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பிளாங்க்ல இருந்து எழுதிட்டு வரேன். சரியானே? நீங்க இந்த மாதிரி தான் ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பழகணும். பிளாங்க்ல இருந்து வரணும் நீங்க. ஏன் உங்களுக்கு ஹிண்ட் எல்லாம் எக்ஸாம் ஹோல்ல தர போறல, அப்ப அதுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும், பழகிக்கொள்ளணும். நியூக்ளியஸ். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நியூக்ளியஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏல போட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது, ஜஸ்ட் சிம்பிள் நியூக்ளியோடைட்ஸ் வர போகுது, அதுல மோனோமர்ஸ் வரும். ஆனா மற்றதுகளை போல இப்ப அமினோ ஆசிட், புரோட்டீன் அமினோ மோனோமர் வந்துட்டு அமினோ ஆசிட். சரியா? அப்ப அமினோ ஆசிட் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணப்படும். கார்போஹைட்ரேட் மோனோமர் வந்துட்டு குளுக்கோஸ், குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணப்படும். அது மாதிரி நியூக்ளிக் ஆசிட் மோனோமர் வந்துட்டு நியூக்ளியோடைட் தான். பட் நியூக்ளியோடைடா என்ன செய்ய போறதில்ல, அப்சர்வ் பண்ண போறதில்ல. அப்ப நமக்கு நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். தெரியுமா எப்படி ட்ரா பண்றது? ஒரு பென்டோஸ் சுகர், ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ், ஒரு பாஸ்பேட் குரூப். சரியா? அது மாதிரி இங்கேயும் ஒரு பாஸ்பேட் குரூப், நைட்ரோஜன், பென்டோஸ் சுகர் இந்த மாதிரி காணப்படும். இது ஒரு பட்டிகை. அடுத்த பட்டிகை எப்படி காணப்படும், இந்த மாதிரி காணப்படும். இதுல இந்த மாதிரி. சரியா? இது நைட்ரோஜீனஸ் பேஸ், நைட்ரஜன் மூலங்கள், பென்டோஸ் வெல்லம். அப்ப இது ஒருவேளை ஏ டீயா இருந்தா என்ன, எத்தனை பாண்ட், 2 பாண்ட். ஜிசியா இருந்துச்சுன்னா 3 பாண்ட். சரிதானே? இந்த இந்த மாதிரி இது மேல போகுது, இது கீழே வருது. அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், என்டி பெரலல், எதிர் சமாந்தர கட்டமைப்புகள் சொல்லுவோம். சரிதானே? இது ஒரு டிஎன்ஏ பட்டிகை, இது ஒரு டிஎன்ஏ பட்டிகை. அப்ப அதால நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் ஸ்ட்ரைன், இரட்டை பட்டிகைன்னு சொல்லுவோம். சரிதானே? இதெல்லாம் பேசிக்கா செகண்ட் யூனிட்ல படிச்சது. இது பாஸ்பேட் குரூப், இது சுகர், பென்டோஸ் சுகர், இது நைட்ரோஜினஸ் பேஸ். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப ஓகே, இந்த பொண்ட் வந்துகிட்டு இந்த பொஸ்பேட்டுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில வர பொண்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பொஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இந்த பொஸ்பேட்டுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில வர்றது பொஸ்போடைஎஸ்டர் பாண்ட். சரிதானே? முதலாவது என்ன செய்ய போறீங்கடா, நியூக்ளியஸை போட்டீங்கடா எது உடையும், இந்த பொண்ட் உடைஞ்சிரும். சரியா?
இது எப்படி பிரேக் ஆகும்னு பாத்தீங்கன்னா இது நீங்க இதெல்லாம் எதை தாண்டி வருது, ஸ்டொமக்கை தாண்டி வருது தானே. அப்ப ஹை அசிடிக்ல இதெல்லாம் என்ன செஞ்சிடும், இயற்கை அகற்றப்பட்டுரும். இது என்ன, ஜஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் பொண்ட் தானே, இதெல்லாம் மொட்டோவா இயற்கை அகற்றப்பட்டுரும். அப்ப இந்த பொண்ட் தானே இருக்கு. அப்ப இந்த பொண்டை உடைக்கிறாரு நியூக்ளியஸ். அப்ப இந்த பொண்டை முடைச்சிட்டீங்கன்னா இவர் என்ன செய்யப்படுறாரு, இவர் தனியா ஆகுவாரு, இவர் தனியா ஆகுவாரு, இவர் தனி இதையும் முடைச்சிட்டோம். அப்ப இவர் தனியா, இவர் தனி. அப்ப நமக்கு 4 நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்மா இருக்கு. சரியான. அப்ப நியூக்ளியஸ் வந்துட்டு பாஸ்போடைஸ்டர் பொண்டை உடைச்சி எதை ஃபார்ம் பண்ணும், நியூக்ளியோடைட்ஸ். சரியானே. அப்ப இவருக்குரிய ஃபங்க்ஷன் இது மட்டும் தான். அப்ப அடுத்தது என்ன போக போகுது, நியூக்ளியஸ் மட்டும் தானே காணப்படுது, வேற ஏதாவது இருக்கா இங்க, இல்ல நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்ததுல 3 இது காணப்படுது, என்னது, நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், பாஸ்போடேஸ். சரியா. அதே ஆர்டர்ல ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு நியூக்ளியோடைடேஸ் ஒர்க் ஆகும். சரியா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன், உங்களுக்கு நினைவுல இருக்கணும். அப்ப நியூக்ளியோடைடேஸ் வரப்போகுது, வந்து ஃபர்ஸ்ட் சந்திக்கிற என்சைம்ஸ் என்ன, நியூக்ளியோடைடேஸ். சரியா. இவரு என்ன செய்யப்படுறாரு, ஒரு பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணுவாரு. பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணா பேலன்ஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்னது, இதுவும் இதுவும். இதுக்கு தான் பேர் என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியோசைடேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பாஸ்போர்ட் இல்லாத இது நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோசைடேஸ். இவரை நம்ம என்ன செய்யணும், இதை திரும்ப பிரேக் பண்ணணும். சரிண்ணே. அப்ப இதை பிரேக் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொமனான ஒரு பேலன்ஸா இருக்கிற எல்லா என்சைம்ஸையும் நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். நியூக்ளியோடைடேஸ் போட்டோம்னா மிச்சம் என்ன, நியூக்ளியோசைடேஸ், பாஸ்போடேஸ் போட்டீங்கன்னா என்ன செய்ய போகுது, இது தனியா வரும். என்னது, இது சுகர், என்ன சுகர், பென்டோ சுகர் பிளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ், என் பேஸ். ஆல்ரெடி பாஸ்பேட் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ பாஸ்பேட் குரூப் 3 தனித்தனியா வரும். அப்ப இது என்ன செய்யலாம், எப்சர்வ் பண்ண இயலுமா வருது. சரியா. எழுத கொஞ்சம் டைம் வேண்டா நீங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க மெசேஜ் போட்டா பார்க்க இயலாது, நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சரியானே. அப்படியே கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், பாரு இப்ப இப்ப அவசரத்தில் எழுதத்தை விட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க அதுக்கு பிறகு ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சு நான் சொன்ன அதே ஐடியாவில் நீங்க அழகா கிளியரா எழுதி வச்சீங்கன்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு எப்பயும் யூஸ் ஆகும். ஃபைனல் எக்ஸாம் வர நீங்க திரும்ப திரும்ப அந்த ரிசோர்ஸ் புக்கை பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இந்த இதுகளை வச்சு அந்த ஒவ்வொரு எரவுமே நீங்க நினைவு வச்சிருந்தீங்கன்னா சரியா எல்லா எம்சிக்கும் செய்யலாம். சரியா. இந்த இதை வச்சுக்கிட்டு நமக்கு எஸ்ஸே எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன், இப்போ எரோ வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் வேர்ட்ஸும் நம்ம முக்கியம். ஏன், 2021 நினைக்கிறேன், அதுல வந்து எஸ்ஏ உண்டு. இந்த மாதிரி ஏதோ ஒரு என்சைம்ஸை பத்தி, இந்த என்சைம்ஸ் தாக்கத்துக்குரிய ஒரு என்சைம்ஸ் தான். சரியான எஸ்ஏ உண்டு தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எப்படி எழுதியிருந்தாங்க, நியூக்ளியோடைடேஸ் வந்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூக்ளியோடைட்ஸை நியூக்ளியோசைடேஸ் ஆனது நியூக்ளியோடைட்ஸை என்னையா மாற்ற போகுது, நியூக்ளியோசைடாக மாற்றும் எழுதினாங்க. சரியா. அப்ப எல்லா தாக்கத்தும் அப்படிதான் எழுதிப்பாங்க. ஒவ்வொரு என்சைம்ஸ் நியூக்ளியஸுக்கு என்னையா மாற்றும், டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளியோடைடாக மாற்றும், நியூக்ளியோடைடஸ் இதை மாற்றும் எழுதினாங்க. எல்லாம் போல எல்லா ஒருத்தருக்கும் மார்க்ஸ் கொடுக்கல. அந்த மாதிரி அந்த எஸ்ஏ லேசி என்று சூஸ் பண்ண எழுதின எல்லாருக்குமே மார்க்ஸ் வர இல்லை. ஏன், என்ன ரீசன், இது ஒரு நொதியம் மாற்றுமா, நொதியம் தாக்கத்துல ஈடுபடாது, தாக்கத்தை நடத்துறதுக்கு உதவும். அப்ப என்ன எப்படி எழுதணும், நியூக்ளியோடைடேஸ் ஆனது நியூக்ளியோடைட்ஸை நியூக்ளியோசைடாக மாறும் தாக்கத்தை ஊக்குவிக்கும். ஒவ்வொரு என்சைமுக்கும் நீங்க அப்படிதான் எழுதணும். சரியான. அடுத்து நியூக்ளியோசைடேஸ் ஆனது பென்டோ சுகராகவும் நைட்ரோஜனஸ் பேஸாகவும் பொஸ்பேட்டாகவும் மாறும் தாக்கத்தை நியூக்ளியோசைடேஸ் ஆனது ஊக்குவிக்கும். சாரி, நியூக்ளியோசைடேஸ் அண்ட் பொஸ்பேட்டேஸ் ஆனது ஊக்குவிக்கும்.
இப்படிதான் எழுதணும். சரிதானே? அந்த பாயிண்ட் முக்கியம். இப்ப எல்லாத்தையும் பாடமாக்கி போட்டு கடைசியா மாற்றும் எழுதி மார்க்ஸ் போறங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கவலை தானே. அதுவும் ஃபைனல் எக்ஸாம்ல, மொரல் 2 எக்ஸாம்ல கூட அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தில்ல. அந்த மாதிரி 21 பேப்பர் லேசி, 21 பேப்பர் லேசி அந்த கொரோனா டைம்ங்கிறதால. பட் மார்க்ஸ் வந்தில்லை. நீ அந்த மாதிரி செய்யுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்க செல்ஃபா எழுதி பாருங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் அப்லோட் பண்ணுவேன் தானே, அதுல நீங்க ஏதாவது டவுட்ஸ் என்ன பார்த்துக்கொள்ளலாம். பேலன்ஸா இருக்கிறது இப்ப என்னது? பெட். பெட்ல வந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. என்ன நான் சொன்னேனே, நியூ சிலபஸ்ல ரெண்டுக்கும் லைவ் பேஸ் இருக்கு. சரியானே? அது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல ஒரு இடத்துல தான் சொல்லிக்காங்க, இன்னொரு இடத்துல சொல்லும் போது அப்படி சொல்லல. பென்கிரியாஸ்ல மட்டும்தான் என்ன வருது, பென்கிரியாட்டிக் லைவ் பேஸ் வருதுங்கிறது மட்டும் தான் சொல்றாங்க. அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு. பட் நீங்க ரெண்டுலயும் லைவ் பேஸ் இருக்குங்கிறது நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப லிபிட், லிபிட் ஆஃப் பெட் ரெண்டாவது உண்டு. ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா முதலாவது வாயில ஒன்றும் நடக்காது, ஸ்டொமக்ல ஒன்றும் நடக்காது. அதை தாண்டி இங்க வரப்போகுது பென்கிரியாஸ். பென்கிரியாஸ் என்ன வரப்போகுது? லைபேஸ். என்ன நடக்கும்? லைபேஸ் வந்துட்டு ஃபெட்டி ஆசிட் ஆகவும் கிளிசரோல் ஆகவும் மாற்றும். ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல். சரியா? சம்டைம்ஸ் அப்ப என்ன நடக்கும்? நான் சொல்லிட்டேன், அப்ப இதுலயும் லைபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப இதுலயும் லைபேஸ் இருக்குன்னா ஆல்ரெடி ஃபெட்டி ஆசிட் கிளிசரோல் எல்லாம் மாத்திட்டு இவர் என்ன செய்யலாம்? இவர் டிரெக்டா அப்சர்வ் பண்ணப்பட இயலும். டிரெக்டா அப்சர்வ் பண்ணப்படாது. ஒரு ப்ரொசஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, கடைசியா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்துட்டு. அப்ப ஆனாலும் இவரும் என்ன செய்யறாரு? இவரும் லைபேஸ் செக்ரெட் பண்ணப்படுது என்று சொல்லப்படுது நம்ம ரிசர்ச் புக்ல. அப்ப நம்ம இன்னெண்டு அதை எடுக்கணும்டா என்ன செய்யும்? சம்டைம்ஸ் சில லைபேஸ் வந்து இதை தாண்டி இங்கேயும் வருது. அதுல சரியா ஒர்க் ஆகாம, இந்த லைபேஸ்ல சரியா ஒர்க் ஆகாம மிஸ் ஆகுற சில பெட் எல்லாம் எங்க வரும்? இன்டெஸ்டினலுக்குரிய லைபேஸ்ல வந்து என்ன மாறும்? இவரும் அதே சேம் இதான் ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல். சரியா? ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கிளிசரோல்ங்கிறது என்னது. கிளிசரோல்ங்கிற என்னது? ஜஸ்ட் இது மட்டும் நீங்க என்ன வச்சுக்கொள்ளுங்க. கிளிசரோல்டா 3 கார்பன் வித் 3 OH குரூப். சரி, அப்ப மிச்சம் எல்லாம் என்ன? கார்பனுக்கு ரெண்டா இருக்கும். எல்லாத்துக்கும் கார்பன் ரெண்டா வேலன்ஸ் ஏத்துனேன், வலுவளவு 4, அப்ப ரெண்டா இருக்கு. மிச்சமெல்லாம் ஹைட்ரஜனால் நீங்க ஃபில் பண்ணணும், அது சில தேவையில்ல. சரி, அப்ப இதுதான் கிளிசரோல் மாலிக்யூல். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, வாட் இஸ் கிளிசரோல் கேட்டா என்ன எழுதுற? கிளிசரோல் என்ன டெபினிஷன்? இதான் 3 கார்பன் வித் 3 OH குரூப். அப்ப மத்த ஹைட்ரஜன் குரூப் எல்லாம் செல்ல தேவையில்லைன்னு கேட்டா செல்ல தேவையில்லை டெபினிஷன்ல. அது கெமிஸ்ட்ரி பாட்டுக்குரியது. சரியா? இதை வச்சு இப்ப நிறைய பேருக்கு இது ஜஸ்ட் இது ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல் ரெண்டும் சேர்ந்து ஃபெட்டை உருவாக்குமாங்கிறது தெரியும். பட் கிளிசரோல் வந்துட்டு 3 கார்பன் வித் 3 OH குரூப்ங்கிறது தெரியா. நம்ம ரிசர்ச் புக்ல அப்படி சொல்லியிருக்காங்க. 3 கார்பன் வித் 3 OH குரூப்ங்கிறது தெரியாது. அதால இந்த லாஸ்ட் நடந்த FWCA இதை வச்சு விட்டு நல்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தான். அது நல்ல ஒரு கேள்வி. என்னண்டா, ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், சரி 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன். இது ஒவ்வொரு கார்பன் இருக்கிற 4 கம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன். அது நல்ல ஒரு கொஸ்டின், நீங்க எடுத்து பாருங்க. லாஸ்ட் நடந்த FWC டெஸ்ட். சரியா? ஓகே, அப்ப இதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க 7 மண்டா இப்ப என்ன செய்யணும்? நீங்க ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஏரோவும் எங்கெங்க இருக்குங்கிறத நீங்க ஓகே நானே அழிச்சிட்டேன்.
இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கார்போஹைட்ரேட்ல என்னது அமைலேஸ், இங்கேயும் அமைலேஸ் வரும். சரிண்ணே. சம்டைம்ஸ் பொலிசாக்கரைடு வந்து டிரெக்டா இந்த அமைலேஸ்ல எஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த எரவுக்குரிய பாயிண்ட் ரிசர்ச் புக்ல எங்க இருக்குன்னு தேடணும். தேடி அதை நீங்க என்ன செய்யணும், ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்ப உங்களுக்கு நினைவுல இருக்கும், ஓகே இந்த விஷயம் தான் இவ்விடத்த சொல்றாங்கிறது. நீங்க சும்மா வாய்ச்சி பாத்தீங்கன்னா இது ஏன் இப்படி சொல்றாங்கிறது அந்த அப்படி யோசிக்க கூட மாட்டோம். இவ்வளவு முக்கியமான பாயிண்ட் ஆண்டு ஆனா எக்ஸாம்ல கட்டு வச்சிருப்பான். சரிதானே? ஓகே, இதையும் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ஹலோ. என்னடா ஓ சொல்லுங்க. இது ஸ்கிரீன் ஷேர் கன்றங்குடி அப்படி இருக்கா? ஆம். லாஸ்டா அப்ப எது வரைக்கும் நியூக்ளிக் ஆசிட் செல்லுக்குள்ள இல்லையா? இல்ல, அது ஃபேட்டி ஆசிட் செல்லக்குள்ள இல்ல. ஓகே 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 ஓகே, நான் திரும்ப சொல்றேன். ஸோ பேசிக்கா என்னது, நமக்கு நார்மலா ஒரு ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, லைப்பேஸ். லைப்பேஸ் என்ன செய்ய போகுது, லிப்பிட ஃபெட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாற்றும். சரி, அப்ப அது எங்க இருக்கு, பெங்க்ரியாட்ஸ்ல இருக்கு. பெங்க்ரியாஸ்ல இருந்து வர பெங்க்ரியாட்டிக் என்சைம் தான் லைப்பேஸ். அப்ப லிப்பிட் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வாயில வரக்குள்ள எந்த ஒரு என்சைமும் இல்லை. ஸ்டொமக்ல இந்த ஒரு இறப்பையில இந்த ஒரு என்சைமும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் எப்ப என்சைமை மீட் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு என்சைம் பெங்க்ரியாஸ்ல இருந்து வர சிறுகுடல் முன் சிறுகுடல்ல மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணி என்ன மாறும், ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோலா மாறும். இவ்வளவு தான் ரிசர்ச் புக்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க, சம்டைம்ஸ் இந்த ஸ்மால் இன்டெஸ்டினல் வால்ஸுக்குரிய என்சைம்லையும் லைபேஸ் காணப்படும் சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம எப்படி கெஸ் பண்ணணும்டா, இப்ப ஆல்ரெடி ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால் வந்துட்டு இப்ப நமக்கு இதுக்கு பிறகு டைஜஷன் நடக்க தேவையில்லையே. அப்ப ஏன் இவருக்கு இங்க இருக்காரு பாத்தீங்கன்னா, இப்ப இவரு ஓகே, இவர் நடந்துட்டாரு, இவருக்கு முடிஞ்சு வேலை முடிஞ்சு. அப்ப இவர் என்னடா, சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற லிப்பிட் வந்துட்டு டிரெக்டா இவரை தாண்டி இவருக்கும் வரலாம். அப்பதான் இவர் தேவைப்படுவார் இந்த லைபேஸ். அப்ப இவர் நடந்து அப்ப அந்த லிப்பிட் என்ன மாறும், ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசராலா மாறும். சரியா? இப்ப இது இதோட சேர்ந்து என்ன செய்ய போகுது, அப்சர்வ் பண்ணப்படும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்டா, கிளிசராலோட மாலிக்யூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். கிளிசரால் இஸ் அ கம்பவுண்ட் வித் 3 கார்பன் அண்ட் 3 OH குரூப். அது 3 கார்பன் கொண்ட 3 OH கொண்ட 3 கார்பன் சேர்வையை தான் நம்ம கிளிசரால்னு சொல்லுவோம். இப்போ 3 கார்பன் இந்த மாதிரி இருக்கு. சரியா? அதோட 3 OH, 3 OH. அப்ப பேலன்ஸை நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ கார்பனுக்கு வலுவளவு 4 தான். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சரி. அப்ப அதுதான் கிளிசரால் கம்பவுண்ட். சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்டா, இந்த இந்த கன்செப்டை வச்சுக்கிட்டு, அதாவது உங்களுக்கு சில சில சோர்ஸ் புக்ல சொல்லியிருப்பாங்க, சில என்னது ரசாயன சூத்திரங்களை நினைவுறுத்த தேவையில்லை என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு நினைக்கணும். அந்த மாதிரி மொத்தமா நமக்கு தேவையில்லைன்றாலும் ஓகே, இது ஒரு பேசிக்கான விஷயம். நமக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். கார்பன் வந்துட்டு 3 கார்பனும் 3 OH கொண்டது. சரிண்ணே. அந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு நம்ம FWC ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரியா? 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் என்னென்ன கம்பவுண்ட் வரும். ஒரு MCQ நிறைய நிறைய கம்பவுண்ட் தான் நம்ம சரியா கண்டுபிடிக்கணும். சரியானே? ஸோ அதில் நல்ல ஒரு கேள்வி. இப்போ நினைவிருத்த தேவையில்லைன்னு போட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் சொல்ல தேவையில்லை. நம்ம அதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி. சரியானே? அதில் 3 கார்பன் சேர்வைக்கு கிளிசரோல் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன். அது மாதிரி மற்ற மற்ற ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு இடத்துல வரும். கேள்வியின் மட்டத்தில் வாரது உண்டு, அடுத்தது ஃபெர்மெண்டேஷன் வாரம் உண்டு. அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மூலிகையில தூக்கி போட்டிருந்தேன். நல்ல ஒரு ஜென்ரலான கேள்வி நிறைய அந்த
யூனிட் டூல இருக்கிற பெரிய ஒரு சிலபஸை கவர் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. குறிப்பிட்ட இதான்ங்கிறது ஒன்றும் இல்லை. சரி, இப்ப இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப பாருங்க, கிளிசரல் தானே. கிளிசரல் நான் என்னன்னு சொன்னேன்? 3 கார்பன், 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 கார்பன். இதுல ஒரு OH, இதுல ஒரு OH, இதுல ஒரு OH. சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 3 கார்பன் கொண்ட 3 கிளிசரால். இதோட என்ன சேர போகுது? ஃபெட்டி ஆசிட் சேரும். ஃபெட்டி ஆசிட் என்ன மாதிரி குறிப்போம்? 6 லெட்டர்ல குறிப்போம். அது ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின் தான் ஃபெட்டி ஆசிட்ங்கிறது. பெரிய ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின், பெரிய ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன வரப்போகுது? லிபிட்ங்கிற ஒரு இது ஒன்று வரும். சரியானே? ட்ரை ஏசல் கிளிசரைட்ங்கிறது தான் லிபிட். அந்த மாதிரி வரும்னு படிச்சுட்டு இருந்தோம். இது எல்லாத்தையும் சிம்பிளா, சரியானே, இது எப்படி வருது எப்படி வருங்கிறத நான் சிம்பிளா எப்படி எழுதுறேன்டா, ஜஸ்ட் ஒரு லைன், ஒரு 3 லைன். ஏன் இந்த லைன் வந்துகிட்டு எதை டெபிக் பண்ணும்? கிளிசரால் லைன். இந்த மூணும் மூணு ஃபேட்டி ஆசிட்டை டெபிக் பண்ண போகுது. சரியானே? இதுக்கு பிறகு நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அது என்ன சொல்லணும் நீங்க? அது ட்ரை ஏசல் கிளிசரால். சரிண்ணா? அப்படி இல்லாட்டி ட்ரை கிளிசரைட்ஸ், அப்படி இல்லாட்டி ஃபெட் அல்லது லிபிட். சரியா? இதை வச்சுக்கொண்டு நம்ம ஒரு கன்செப்ட் வந்து பார்ப்போம், எப்படி ஃபெட்டி ஆசிட் வந்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணப்படுதுங்கிறது. சரிதானே? இப்ப நீங்க ஒரு கொழுப்பு ஒன்று சாப்பிட்றீங்க, பெரிய ஒரு கொழுப்பு கொழுப்பு கட்டி ஒன்று சாப்பிட்றீங்க. சரியா? எங்கெங்க வரும்? வாய்க்குழிக்குள்ள வரும், வந்து ஈசோபேஜஸ்க்குள்ள போகும், போய் ஸ்டொமக்கை தாண்டி போகும். இது வரைக்கும் கொழுப்புக்கு எதுவுமே நடக்காது. சரிதானே? அடுத்தது முன் சிறுகுடலுக்குள்ள வரும். சரியா? முன் சிறுகுடலுக்குள்ள ஒரு டக்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது, பென்கிரியாட்டிக் டக்ட். அடுத்தது காமன் பைல் டக்ட். ரெண்டும் சேர்ந்து, அதாவது சதையக்கான், அடுத்தது பொது பித்தக்கான், ரெண்டும் சேர்ந்து ஈரல் சதையக்கான தோற்றுவிக்கும். இப்ப அந்த ஈரல் சதையக்கானுக்குள்ளால என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பித்தம் வரும். ஈரல்ல இருந்து வர பித்தம். இது ஈரல் எடுத்தீங்கன்னா ஈரலுக்குள்ள பித்த பை இருக்கு, பித்த பையில இருந்து பித்தம் வரும், பித்தம் மூட்டப்படும். அப்ப அந்த பித்தத்தோட நீங்க பெரிய ஒரு கொழுப்பு கட்டின்னு சாப்பிட்டீங்க. சரியானே? அப்ப இது வந்து என்ன செய்யும்? வர கொழுப்பு கட்டி இங்க பித்தத்தோட மீட் பண்ணி பித்தம் கொழுப்பை குழம்பாக்கும். சரியா? குழம்பாக்குறதுங்கிற சின்ன சின்ன கட்டியாக்கி ஆக்கும். அந்த கட்டி கட்டியை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இதானே பெரிய ஒரு பெட், இதுதான் பெரிய ஒரு பெட். சரி, அதுக்காங்கள பெரிய ஒரு நீ கொழுப்பு கட்டி. சரியா? இதோட எது வந்து சேர போகுது? அப்படி கொஞ்சம் விடுங்க, பித்தம் வந்து சேரும். சரி, பித்த மொலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வந்து சேரும். சரியா? வந்து சேர்ந்தா இது என்ன செய்ய போகுது? குழம்பாக்கும், கொழுப்பை குழம்பாக்கும். அப்ப சின்ன சின்ன பெட்டா உடைக்கும். ஏன் எப்படி உடைக்குது? இந்த பித்தம் வந்து எல்லா சைட்லயும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதால தான் என்ன செய்யுது? அது வந்துட்டு உடையுது. சரியானே? இந்த இதை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க, இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது என்ன ஸ்ட்ரக்சர்? ட்ரை ஏசல் கிளிசரால். கொழுப்பு கொழுப்பு அங்க உள்ள இதுதான் இருக்கும். இதான் மாறி மாறி இருக்கும். இது ஃபுல்லாவும் அதுதான் இருந்திருக்கும். இது பெரிய ஒரு இதுங்கிறதால இதுல நிறைய இருந்திருக்கும், இதுல கொஞ்சம் இருக்கு. சரியா? இதையும் பாத்தீங்கன்னா அப்படித்தான். ஒரு கிளிசரால் 3 ஃபெட்டி ஆசிட்ஸ் அது சேர்ந்து என்ன வரப்போகுது? சின்ன பெட்டா மாறுது. சரியா? இது வரைக்கும் இன்னும் டைஜஷன் நடக்கல, சவிபாடி எதுவுமே நடக்கல, எந்த ஒரு நொதியும் வரல. ஜஸ்ட் என்ன வந்திருக்கு? பித்தம் தான் வந்திருக்கு. சரியா? இப்ப இதை பாருங்க, எங்க வாய்க்குழியில வருது, ஸ்டொமக்ல வருது. அப்ப இங்க என்ன வரப்போகுது? லைப்பேஸ் வரப்போகுது. இந்த லைப்பேஸ் வரத்துக்கு முதல் என்ன வரும்? அப்ப பித்தம் வரும். சரியா? பித்தம் வந்து என்ன செய்யும்? கொழுப்பை குழம்பாக்கும், குழம்பாக்கி சின்ன சின்ன பெட்டா மாற்றும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது? லைப்பேஸ் தொழிற்பட போகுது. சரியா? அப்ப அதுக்கு பிறகு லைப்பேஸ் தொழிற்பட்டா என்ன நடக்கும்? இது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்க லைப்பேஸ் தொழிற்பட்டா ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோலாம் உடையணும். சரியா? அப்ப டக்குனு என்ன செய்ய போகுது? இப்ப நமக்கு இது உடைய போகுது. அப்ப திரும்ப என்ன என்ன இப்ப பித்தம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி லைப்பேஸ் வரப்போகுது. லைப்பேஸ் வந்து உடைஞ்சிரும். இதெல்லாம் என்ன செய்யும்? பிரேக் ஆகும். பிரேக் ஆகினா என்ன பண்ணி வரும்? கிளிசரோல் வேறையா வரும். கிளிசரோல் இதுல இருக்க கிளிசரோல்லாம் வேறையாகிடும்.
ஃபெட்டி ஆசிட் எல்லாம் வேற ஆகிடும். சரியா? அதுல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இதுல 2 ஃபெட்டி ஆசிட் தான் உடைக்கும். ஒரு ஃபெட்டி ஆசிட் அதுல எஞ்சி காணப்படும். விளங்கிச்சா நான் என்ன சொல்றேன்னு? இந்த ஒரு இது வந்துட்டு கிளிசரோல். இது வந்துட்டு கிளிசரோல். இது வந்துட்டு ஃபெட்டி ஆசிட். இதெல்லாம் ரிசர்ச் புக்ல இருக்கிறது தான். ஜஸ்ட் உங்களுக்கு விளங்குறதுக்காக டயக்ராமா அழகா இந்த மாதிரி தான் சொல்லி தரேன். பந்தி பந்தியா இருக்கு அதுல. சரியா? நமக்கு தெரியும் ஒரு கிளிசரோலோட 3 ஃபெட்டி ஆசிட் சேர்ந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதான் கொழுப்புன்னு சொல்லுவோம். அதான் ட்ரை ஏசைல் கிளிசரோல். அப்படி இல்லாட்டி ட்ரை கிளிசரைட்ஸ். 3 பேர் இருக்கு கொழுப்புக்கு. சரியானே? இப்ப அதுக்காக நீங்க என்ன போட்டீங்க? அதெல்லாம் பெக் பண்ணி என்ன இந்த மாதிரி காணப்படுது. அதுக்கு லைபேஸை போட்டோன்னே உடையுது. அதுல 2 தான் உடையும். 1 2 உடையும். 2 உடைஞ்சி 2 வரி ஆகும். இதுல இருக்கிற 2 உடைஞ்சி வரி ஆகும். இதுல இருக்கிற 2 உடைஞ்சி வரி ஆகும். சரியானே? அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபெட்டி ஆசிட்ஸ். இந்த ஃபெட்டி ஆசிட் தான் உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஃபெட்டி ஆசிட்னு சொல்லுவோம். இது 3 இருக்கக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம் பேரு? ட்ரை ஏசைல் கிளிசரோல்னு சொன்னோம். இப்போ 1 தானே இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லுவோம் பேருக்கு? மோனோகிளிசரைட்ஸ். சரியானே? இப்ப இதெல்லாம் மோனோகிளிசரைட்ஸ். சரியா? அப்ப லைபேஸ் வந்து தொழிற்பட்ட போது ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாம் எப்படி உடையும்? மோனோகிளிசரைட்ஸ் பிளஸ் ஃபெட்டி ஆசிட்ஸ் ஆக உடையும். அப்ப நீங்க அங்க என்ன செய்யணும்? ஃபெட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரோல் 2 இருக்கு. அப்ப சரியாது. அதை நீங்க என்னன்னு மாத்தணும்? மொனோ எசைல் கிளிசரோல்னு மாத்தணும். சரியா? அதை மாத்திக்கணும். மொனோ எசைல் கிளிசரோல்னு மாத்தணும். பட் இருந்தாலும் சில சில எக்ஸப்ஷன் கேஸ்ல கொஞ்சம் கிளிசரோலும் வரும். சரியானே? பட் மெயினா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது மெயின் மொனோ கிளிசரோல் வரும். சரி, அதோட சேர்ந்து ஃபெட்டி ஆசிட் வரும். மொனோகிளிசரிட்ஸ் சொல்லுவோம். மொனோகிளிசரிட்ஸ். கிளிசரோல் இல்ல, மொனோகிளிசரிட்ஸ். என்னது அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு கிளிசரோல், ஒரு ஃபெட்டி ஆசிட். சரியானே? பெற்ற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? லிபிட் ஸ்ட்ரக்சர். ஒரு கிளிசரோல், 3 ஃபெட்டி ஆசிட். ஓகேவா? இப்போ பாப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது. இப்ப என்ன செஞ்சிட்டோம்? பிரிச்சு எடுத்துட்டோம். ஃபெட்டி ஆசிட்டை பிரிச்சு எடுத்துட்டோம். இப்ப என்ன பிரச்சனைடா? இது வந்துட்டு பெட். சரியானே? பெட் வந்துட்டு நீர்ல கரையுமா? நீர்ல கரையாது. அப்ப இவருக்கு இப்ப இங்க பாருங்க, எங்க வந்துட்டாரு? ஸ்மால் இன்டெஸ்டினுக்குள்ள வந்துட்டாரு. சரியா? இப்ப இந்த ஸ்மால் இன்டெஸ்டினை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்மால் இன்டெஸ்டின் சுவர்ல தான் என்ன இருக்கு? சிறுகுடல்ல சுவர்ல என்ன காணப்படும்? களங்கள் காணப்படும். இந்த மாதிரி நான் ஒரு காலத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி களங்கள் காணப்படும். இப்படி இல்லை, உண்மையில எப்படி காணப்படும்? கூட்டி கூட்டியா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி காணப்படும். நான் என்ன செய்ய போறேன்? ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு ஒரு காலத்தை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சரியானே? நமக்கு தெரியும் புல் மேற்பரப்புல என்ன காணப்படும்? நுண் சடை முலைகள் காணப்படும் சிறுகுடல். அப்ப அதையும் நான் நார்மலா கீறுறேன். இந்த மாதிரி காணப்படாம எப்படி காணப்படும்? இந்த மாதிரி காணப்படும். இது ஒரு செட். சரியானே? அப்ப ஃபெட் வந்துட்டு இதுக்குள்ள வரும். சரியா? ஸ்டார்டிங்ல எப்படி வரப்போகுது ஃபெட்டு? இப்படி வரும். இந்த மாதிரி வரும். குல கொழுப்பானது குழம்பாக்கப்பட்டு இப்படி வரும். சரியானே? வந்து என்ன செய்ய போகுது? உடையும். எதால உடையும்? லைபேஸால உடையும். உடனே எப்படி காணப்படும்? இந்த மாதிரியும். இது மோனோகிளிசரைட்ஸ். அடுத்தது ஃபெட்டி ஆசிட். இந்த மாதிரி தனித்தனி ஃபெட்டி ஆசிட்ஸ் காணப்படும். அந்த மாதிரி 2 3 மோனோ ஆசிட்ஸ் காணப்படும். சரியா? இப்ப இவருக்கு இதை எப்சர்வ் பண்ணிக்கொள்ள இயலும். சரியானே? டிரெக்டா இவரை எப்சர்வ் பண்ண இயலாது. ஏன்? இவர் பெட். பெட் வந்துகிட்டு நீர்ல கரையாது. அப்ப இவருக்கு எப்சர்வ் பண்ண இயலாம். இவர் வந்துகிட்டு பெட்டை உடைச்சு வந்தது தானே, இவரை எப்சர்வ் பண்ணலாம். சரியா? இப்ப இவரை அப்சர்வ் பண்ணினா இப்ப இவரு இதுக்குள்ள வந்துருவாங்க. சரியா? இது ஒரு மோனோகிளிசரைட்ஸ். அதுல இருந்து வர ஃபெட்டி ஆசிட்ஸ் 2. விலங்கு தானே? ஏதாவது டவுட் இருக்கா நான் சொல்லிட்டு போறது? ஓகே, ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க என்னண்டா, ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண இயலாதா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க.
இதை விட அது கொஞ்சம் எஃபிஷியன்ட். சரிண்ணே. அதை விட எஃபிஷியன்ட் தான் பிசிக்கல்ல கிளாஸஸ் செய்யறது. இப்ப நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு உண்டு இல்லை பிசிக்கல் கிளாஸஸ் செய்யறதுக்கு. அதாவது பிசிக்கல் கிளாஸ்ண்டா நம்முடைய இதுக்கு பிசிக்கல் கிளாஸஸ் செய்யறதுக்கு ஏற்பாடு இல்லையே. ஒயிட் போர்டில் செய்யறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு டைம் வந்து வேணும். சரி, ஐடியா ஒன்று இருக்கு ஒயிட் போர்டில் செய்யறதுக்கு. ஏன்டா எனக்கு இது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இதுலண்டு விளங்குது. சரியான ஒயிட் போர்டில் செய்வோம், ஐடியா ஒன்று இருக்கு, கொஞ்சம் டைம் ஒன்று வேணும். ஒரு இந்த எக்ஸாம் ஒன்று நடக்குது. இப்போ எக்ஸாம் நடக்க போது ஓ லெவலுக்கு. இந்த ஓ லெவல் எக்ஸாம் கொஞ்சம் முடிய எனக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் ஒன்றுமே இருக்கு, அதுவும் கொஞ்சம் முடிய ஒரு 2 months 3 months மாதிரி ஒரு டைம் வேண்டு வேணும். அதுக்கு பிறகு நம்ம ஒயிட் போர்டில் எழுதுற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு வந்து செய்கிறேன். சரி, அது இதை விட கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும். உங்களுக்கும் அது ஒரு கூட நேரம் கன்சென்ட்ரேட் பண்ண இயலுமா இருக்கும். சரியா? இப்போ நான் இது மாறி மாறி செய்யறதால அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காதுன்னு தெரியும் எனக்கு. பட் இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாது. ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. என்ன முக்கியமான விஷயங்கள் உங்களோட ரிசர்ச் புக்கில் இருக்கிற மாதிரி சொல்லி தந்தேன்டா கஷ்டம். ஏன் அதை நீங்களே செய்யலும். ரிசர்ச் புக்கை வாசிச்சு இருந்தீங்கடா அப்படியே இருக்கிறான் தூக்கம் தான் போகும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டயக்ராம்ஸை வச்சு வழங்கினா தான் நமக்கு எம்சிக்யூ செய்யலும். சரி, இப்படி வழங்கிச்சேன்டா உங்களுக்கு எம்சிக்யூ மார்க்ஸ் எடுக்கையில மிஸ்ஸே ஆகக்கூடாது. சரியா? அப்போ ஸ்மால் இன்டெஸ்டின்ல வாரது ஃபெட்டி ஆசிட் அப்சர்வ் பண்ணிடலாம். அதுக்காக என்ன செய்ய போகுது, லைபேஸை வச்சு லைபேஸை உடைக்கும். அதாவது இதை உடைக்கும். லைபேஸ் உடைச்ச உடனே என்ன நடக்கும், மொனோகிளிசரைட்ஸ் பிளஸ் ஃபெட்டி ஆசிட்ஸா மாறும். இதை அப்சர்வ் பண்ணும். அப்ப இதுக்குள்ளுக்கு வந்துட்டு சரியானே. இப்ப இதுக்கு போறோம் என்ன செய்ய போறோம்னா திரும்ப அவரை ஃபார்ம் பண்ண போறாரு. இந்த இதை ஃபார்ம் பண்ணிடும். சரியானே. ஃபார்ம் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய போகுது, ரிவர்ஸ் ரியாக்ஷன், ரிவர்ஸுக்கு போக போகுது. எதுல இருந்து உடச்சு எடுத்தாரோ அதே இதை ஃபார்ம் பண்ண போறாரு. திரும்ப ரெண்டையும் சேர்த்து விட்டா சரியானே. ஏன் இந்த ரெண்டையுமே இந்த இதுல கனெக்ட் பண்ணி விட்டா சரி. இப்போ கனெக்ட் பண்ணி விட்டா என்ன வரப்போகுது, திரும்ப அவருக்கு திரும்ப ட்ரைகிளிசரைட்ஸ் வரப்போகுது. வந்துட்டா ட்ரைகிளிசரைட்ஸ். ஓகே, வந்துட்டு இப்ப இவர் என்ன செய்யணும்டா, இப்ப இவரு ஸ்மால் இன்டெஸ்டின் தானே. ஸ்மால் இன்டெஸ்டின்ல என்ன இருக்கும், ஒரு செல் இருந்துச்சுன்னா செல்ல நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் இருக்கும். எல்லா செல்ஸுக்கும் பக்கத்துல பிளட் வெசல்ஸ் இருக்கும். சரியானே. இவருக்கு தேவையான கம்பவுண்ட்ஸ் இவருக்கு கொடுப்பாரு. இங்க இருந்து வர ஆக்சிஜன் இவர் வாங்குவார். சரியானே. ஸ்பெஷலா ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு என்ன ஒன்று இருக்க போதுண்டா, பாட்காலன்கள்ங்கிற ஒன்று இருக்க போகுது. பாட்காலன் அவர் என்னத்துக்கு யூஸ் ஆகுவாரண்டா, இந்த கொழுப்பை என்ன செய்வாரு, இவர் எடுத்துட்டு போவார். ஏன் கொழுப்பை யார் எடுக்கலாம், பிளட் எடுக்கலாம். ஏன் கரையாது. ஆனா பாட்காலன் எடுக்கும். பாட்ல இருக்கிற கம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொழுப்புல கரையக்கூடிய கம்பவுண்ட்ஸ், பாட்காலன்ல காணப்படுற கம்பவுண்ட்ஸ். ஸோ பாட்காலன் கிரீனால காட்டுறேன். சரியானே. இதுக்கு பக்கத்திலேயே பாட்காலன், அதுவும் ஒரு வெசல் தான். எப்படி குருதி மாதிரியோ அதே மாதிரி இதுவும் ஒரு டியூப் மாதிரி காணப்படும். நான் ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸுக்காக இப்படி காட்டுறேன். சரியானே. இப்ப இவர் என்ன செய்யணும்டா, இவரை இங்க இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணா நம்மளோட உடம்புல என்ன செய்யணும், கொழுப்பு நமக்கு தேவையானதை டைஜஸ்ட் பண்ணி நம்மளோட உடம்புக்கு தேவையானதை எடுத்துரும். சரியானே. ஆனா என்ன பிரச்சனை, இவர் எப்படி இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண இல்லாதோ அதே மாதிரி தான் இவரை இது இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண இல்லாது. ஏன், அவர் வாட்டர் சொல்யூபிள் இல்லை. அப்ப இவர் என்ன செய்ய போறாண்டா, பெக் பண்ணி அனுப்ப போறோம். நம்ம எப்படியான பெக், அது அதான் சொல்லுவோம் கைலோ மைக்ரோன்ஸ் என்று. சரியானே. செக் பண்ணி கைலோ மைக்ரோனாக இப்ப இதுக்கு இவர் வந்துட்டு வாட்டர் சொல்யூபிள். கைலோ மைக்ரோன்ல இருக்கிற அந்த அவுட்டர் மெம்பரேன் வாட்டர் சொல்யூபிள். உள்ளுக்கு தான் என்னது ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு, அது ஃபெட் சொல்யூபிள், அது பிரச்சனை இல்லை. இவர் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், பாட்காலனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரிண்ணே. பாட்காலனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் தொடர்ந்து பாட்காலன்ல இருக்கலாம். கடைசி அவர் எங்க போகணும், பிளட்ல போனா தானே மற்ற டிஷ்யூஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிளட் தானே எல்லா இடத்தையும் போகும். இவர் என்ன செய்யணும், பாட்காலனுக்கு பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். பட் பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக இவருக்கு கொடுக்கவே மாட்டுச்சு. சரியானே. இப்போ பக்கத்துல இப்போ ஒரு டியூப் ஒன்று இருக்கேன்டா, இப்படி ஒரு டியூப் ஒன்று இருக்கண்டா, இப்படி ஒரு டியூப் ஒன்று இருக்கண்டா, இப்படி இதுக்குள்ள கொடுக்கலாமா, இல்லை இங்க ஓப்பனிங் ஏதாவது ஒன்று இருந்து தான் கொடுக்கலாம். சரியானே. அந்த ஓப்பனிங் எங்க காணப்படுப்பண்டா, ஒரு மனுஷன் ஒரு கழுத்து கழுத்துல சரியானே, கழுத்து பாதையில ஒரு டக்ட் ஒன்று காணப்படும். சரியான தொராசிக் டக்ட். அந்த தொராசிக் டக்ட் வழியாக
thoracic duct தான் இந்த இதுவும் கனெக்ட் ஆகிற இடம். சரியா? இது வந்துட்டு இதோட சரியா கனெக்ட் ஆகும் கழுத்து பகுதியில். அது கூட எங்க வரும்? பாட்காலன்ல இருக்கிற கைலோமைக்ரோன்கள் குருதி கூட போகும். அப்ப அதுக்கு பிறகு தேவையான கொழுப்பை பிளட் வெசல்ஸ்ல இருந்து உடல் கலங்கள் எடுத்துக்கொள்ளும். சரியான? இதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சு பாருங்க, இந்த இதை வாசிச்சு பாருங்க, ரிசர்ச் புக்கை வாசிச்சு பாருங்க. இதை நான் சின்ன பாயிண்ட்கள் எல்லாமே இருக்கும். தேவைண்டா இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் முடிய கெம்பல் பயாலஜியில் இருக்கிற டயக்ராமையும் தாரன். ரிசர்ச் புக்கில் இருக்கிற இப்போ கெம்பல் பயாலஜியில் இருக்கிற எல்லா டயக்ராமும் உங்களுக்கு தேவையில்லை. ரிசர்ச் புக்கில் என்னென்ன பாயிண்ட் வேணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. சரியானே? இப்போ நான் எழுதுகிறது ரிசர்ச் புக்கில் இருக்கிறது மட்டும்தான். பட் எதை பேஸ் பண்ணது? கெம்பல் பயாலஜியில் இருக்கிற டயக்ராம்ஸை பேஸ் பண்ணது. சரி, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கடைசி அவங்களுக்கு ஒன்று தான் பாயிண்ட். ரிசோர்ஸ் புக் தான் உங்களோட குர்ஆனோ பைபிளோ ஏதோ ரிசோர்ஸ் புக் தானோ. ஏ லெவல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கடைசி பாயிண்ட் நமக்கு என்ன தேவை? ரிசோர்ஸ் புக். ஓகேவா? இதுதான் கொழுப்பு சமன்பாடு. சரியானே? இப்ப கொழுப்பு சமன்பாடு எப்படி? கொழுப்பு சமன்பாடை கேட்டாங்கண்டா இதுல இருந்தா இப்ப சம்டைம்ஸ் கேட்கலாம். எஸ்ஐக்குரிய நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. கொழுப்பு சமன்பாட்டையும் அகத்துறிஞ்சலையும் விவரிக்குக ரெண்டு இப்படிதான் கேட்பான். சரிண்ணே? உங்க ரிசோர்ஸ் புக்ல வேற வேற இடத்துல நிறைய இடத்துல பரப்பி கிடக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேற இடத்துல கிடக்கு. அது ஒரு ஃபார்மேட்டுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் தந்திருக்கேன். நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே வாயில இந்த ஒரு நொதியம் இல்லை. ஃபர்ஸ்ட் முதலாக எங்க நொதியத்தை சந்திக்கும்? முன் சிறுகுடல்ல சதை நொதியங்களை சந்திக்கும் மண்டலத்துல நீங்க என்ன செய்யுங்க? கொழுப்பானது அதாவது கொழுப்பு அமிலங்களாகவும் மொனோகிளிசரிட்களாகவும் அதோடு சேர்த்து சிறிதளவு கிளிசரலாகவும் மாறும் தாக்கத்தை லைப்பேஸ் ஆனது ஊக்குவிக்கும். பென்கிரியாட்டிக் லைப்பேஸ் ஆனது ஊக்குவிக்கும். அதே போல் சிறுகுடலுக்குரிய லைப்பேஸும் அதே தாக்கத்தை ஊக்குவிக்கும். சரியானே? இறுதி விளைவுகளாக என்னென்ன வரப்போகுது? ஃபேட்டி ஆசிட் கிளிசரல் வரும். இது சமன்பாடு. அகத்துறிஞ்சல செல்லும் போது நீங்க திரும்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? திரும்ப ஃபேட்டி ஆசிட் வருது. இப்ப வரும்போது லைப்பேஸுக்கு முதல்ல எங்க அந்த இதை நீங்க சொல்லணும். டக்ட், ஈரல் இருந்து துவக்கப்படும் பித்தமானது இதுல சேமிக்கப்பட்டு கொழுப்பானது சிறுகுடலை வந்தடையும் போது என்ன செய்யும்? பித்த பையிலிருந்து பித்தம் வெளியிடப்படும். சரிதானே? அதுக்கு பிறகு அந்த மாதிரி என்ன மாதிரி பித்தம் எங்க வருது, அதுக்கு பிறகு லைப்பேஸ் நொதியத்தால என்ன செய்யும்? திரும்ப உடைக்கப்படும். அந்த மாதிரி நீங்க எழுதிட்டு போனீங்கன்னா சரி. சரி, இந்த டயக்ராம் முக்கியம். இது ஒரு நல்ல ஒரு டயக்ராம். சரியானேண்டா வழங்கி இருக்கிறதுக்கு உங்களுக்கு லேஸ். இதை நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுறல இந்த டயக்ராம் எஸ்ஐ எழுதிச்சுன்னா இந்த டயக்ராம் நீங்க எழுத தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பாயிண்ட்களை நினைவு வச்சுக்கிறதுக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராம்னு சொல்லுவோம். உண்மையான டயக்ராம் இல்லை. உண்மையில எப்படியா இருக்கும்? ஒரு செல் எப்படியா இருக்க போது இல்லை. ரெண்டு டயக்ராம் இருக்கு. ஒன்று ஸ்கீமேட்டிக் டயக்ராம், அடுத்தது anatomical டயக்ராம். anatomical டயக்ராம்ன்றது இருக்கிற மாதிரி கீழ்ற. ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸிகரேஷன். அது நார்மலா அந்த பிசியோலஜி பார்ட்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, முக்கியமான கன்செப்டுக்குரிய நியூட்ரிஷன் தொடர்பான கன்செப்டுக்குரிய பகுதியெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இருக்கிறது ஃபுல்லா பாயிண்ட்ஸுக்குரிய அதாவது நோட்ஸுக்குரிய பார்ட் தான் இருக்கு. சமநிலை உணவு, என்னது விட்டமின் குறைபாடு, மினரல்ஸ் குறைபாடு, அந்த மாதிரி இருக்கு. சரியானே? நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன். இந்த விட்டமின் குறைபாடு இந்த இதுகளை பாடமாக்குறதுக்கு. சரியா? சோர்ஸ் புக்கை தாருங்க. இப்ப பாடமாக்குறது அப்ப நல்ல ஒரு ஐடியாண்டா அப்ப நீங்க நினைக்க கூட லேசான ஐடியாண்டு. இது சும்மா பாடமாக்கத்தோட கொஞ்சம் கஷ்டமானது. சரியா? அப்ப நான் ஏன் சொல்றேன்டா, நீங்க வர எங்க இந்த இருக்கு. இது விட்டமின்ஸ், இது மினரல்ஸ், மினரல்ஸ் குறைபாடுகள் எல்லாம் இருக்கும். சரியானே? ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு சிலாக்களுக்கு என்ன இந்த டேபிள மொத்தமா என்ன செய்யலாம்? கண்ணை மூடி பாடமாக்குச்சுன்னா சிலாக்கள் பாடமாக்குவாங்க.
எனக்கு எனக்கெல்லாம் அப்படி இல்லை, அப்படி பாடமாக்க கஷ்டம் எனக்கு. சரி, இப்ப அதால நான் என்ன செஞ்சேன்டா, இப்ப எனக்கு இப்ப ஒவ்வொரு இதோடையும் ஒவ்வொரு தியரி சம்பந்தம் பண்ணுது. சரியானே? இப்ப இது பாருங்க, இந்த சோடியம், இந்த பொட்டாசியம், சரியானே, சோடியம், இந்த குளோரின், இதெல்லாம் ஏதோ ஒரு சம்பந்தமானதாண்டா. நரம்பு கணத்தாக்க நீங்க படிச்சிருப்பீங்க. சரியானே? நரம்பு கணத்தாக்கத்துல இந்த சோடியம் பம்பு இருக்கு, பொட்டாசியம் பம்பு இருக்கு, கால்வாய்கள் இருக்கு, அதோட தொடர்பானது தான் இது. சரியானே? அந்த தியரியில இது டிரெக்டா கனெக்ட் ஆகும். ஏன் பொட்டாசியம் குறைஞ்சா மசில் வீக்னஸ் வருது, ஹார்ட் ஃபெயிலியர் ஏன் வருது, பெரலைசிஸ் ஏன் வருதுங்கிறது அதுல இருக்கிற டிரெக்ட் தியரி. சரியானே? அதெல்லாம் நம்ம டிரெக்ட் அழகா அதுக்கு ஏன் ரீசனுங்கிறது என்னன்னு படிக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம பாடமாக்க தேவையில்ல, நமக்கு டிரெக்டா நினைவுல இருக்கும். சரியானே? தியரியை படிச்சோம்டா டிரெக்டா நினைவுல இருக்கும், ஏன் பொட்டாசியம் குறைஞ்சா இந்த மசில் வீக்னஸ், பெரலைசிஸ், ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாம் வருதுங்கிறது. அது மாதிரிதான் சோடியம் மீன் குறைஞ்சா மசில் கிரைம் வருது, ரெடியூஸ் வருங்கிறது. அதுல இருக்கிற அந்த கிராஃப் ஒன்று இருக்குது என்னன்னு, எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் கிராஃப். இந்த கிராஃபை நீங்க அழகா என்ன செய்ய டைம் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமான ரீசனை சொல்லி அழகா என்ன செய்யணும், விளங்கி எடுத்து படிச்சீங்கன்னா இதுக்குரிய ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இதுலயே இருக்கு. சரி, அப்ப நீங்க டிஃப்ரெண்டா பாடமாக்க தேவையில்லை. சரி, அதே மாதிரி கல்சியம் என்ன இருக்கு. ஓகே, கல்சியம்ட ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா, கல்சியம் ஓகே, போன்ஸ் ஃபார்ம் அண்ட் டீத், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஹெல்ப் என்னது, பிளட் க்ளோட்டிங்ல கல்சியம் ஒர்க் ஆகும். ஓகே, அதுவும் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். நர்வ் அண்ட் மசில் ஃபங்க்ஷன், இதுல என்ன மாதிரி கல்சியம் எப்படி நர்வ் ஃபங்க்ஷனுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன தியரியை படிக்கணும், நரம்பிணைப்பு. நரம்பிணைப்பு பத்தி படிச்சீங்கடா உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன செய்யலாம், நினைவு வச்சுக்க இயலும். அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு தியரியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்தந்த தியரி படிக்கக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை அந்த தியரியில போய் எழுதி வைங்க. சரியா? ஆனா என்னது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கஷ்டம், விளங்கி படிச்சா தான் அது என்ன செய்யும், அந்த மாதிரி செய்யலாம். ஆனா என்னது மறக்காது. ஏன், இது இப்ப நீங்க இப்படி பாடமாக்கினீங்கன்னா இது சல்பருக்கு, இது பொட்டாசியம், இது அங்குள்ள குழம்பிடும் நமக்கு. பாடமாக்குறது தானே, மறக்கும். சரியானே? நீங்க அப்படி படிச்சீங்கன்னா விளங்கி எடுக்கிறது அது. சரி, ஒவ்வொரு கன்செப்டோடையும் ஒவ்வொன்று தொடர்பாடு இருக்கு. அப்ப அது மறக்காது. சரியா? நம்ம ரிவைஸ் தானே பண்ணிட்டு போறோம். அப்ப நான் சொல்லித்தரேன் எந்தெந்த கன்செப்ட்ல என்னென்ன மாதிரி வரும், கல்சியம் எப்படி நர்வ் மசில் ஃபங்க்ஷன்ல வருது, அப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு இதோட வரும். பாருங்க, இந்த இருக்கு சோடியம், மெக்னீசியம், குளோரின், பொட்டாசியம், இது நாலும் இதோட தொடர்பானது, நர்வ் ஃபங்க்ஷனோட தொடர்பானது. அப்ப இது நம்ம எங்க படிப்போம், நர்வஸ் சிஸ்டத்துல சில இம்பல்ஸ் ஜெனரேட் பண்றதுல நம்ம படிப்போம். அப்ப அதோட ரீசனோட படிச்சோம்னா இவ்வளவு நாளையும் நம்ம பாடமாக தேவையில்லை, டிஃப்ரெண்டா வேறையா வச்சு பாடமாக தேவையில்லை. சரியா? அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே, அப்ப வேற ஏதாவது டவுட் இருக்கா அன்றைக்கு? இப்போ அடுத்த கிளாஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மு ஒரு ஆர்கனைஸ்ல நான் தரேன். சரியா? ஆர்கனைஸ்ல தந்தா அதோட நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிச்சு அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. ஓகே, அப்போ கிளாஸை முடிப்போம்.